மொட்டை மாடி காளான்குடில் அமைப்பு முறை 10க்கு 16 அடி சைஸ் வந்து காளான்குடியில் அமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 3 நாள் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்த்துருக்கோம். நம்ம அதற்கு வந்து இன்றைக்கி வந்து சாமியை கும்பிட்டு வேலை ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்தோடனையும் இந்த வைக்கோல்களை வந்து சரியான முறையில் தொற்று நீக்கம் பண்ணி அதன் ஈரப்பதம் எந்த அளவுக்கு வரணும் அப்படின்ற லெவலுக்கு காய வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பெட்டு இன்றைக்கி சாமியை கும்பிட்டு முதல் முறையாக ஆரம்பிக்க போகிறோம் அந்த காளான்குடிலுக்கு. இதற்குண்டான வழிமுறைகளை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்றதை நம்ம பார்ப்போம். காளான் படுக்கை அமைக்கிறதுக்கு பயன்படுத்துகின்ற இந்த கவர்களை வந்து கரெக்டாக கண்கூடாக வந்து முடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா முடுக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் காளான் படுக்கை அமைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வேலை இந்த டைமிங் வந்து உங்களுக்கு மிச்சமாகும். ஸோ ஒரு காளான் படுக்கை அமைக்கும் போது கவரை எடுத்து வைக்கோலை விதைச்சோமா உங்களுக்கு உண்டான டைமிங்கை வந்து சேவ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து இந்த வேலைகளெல்லாம் பார்த்து முடிச்சிருங்க. வைக்கோல் தொற்று நீக்கம் செய்யப்பட்ட அந்த வைக்கோலை வந்து சுத்தமான முறையில் வந்து காய வைக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் தான் சாதாரண வைக்கோல், தொற்று நீக்கம் செய்யப்படாத வைக்கோல் அடுக்கி இருக்க வேணும். ரொம்ப பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தொற்று நீக்கம் செஞ்சப்பட்ட வைக்கோலை வந்து பக்கத்துலேயே வச்சு வேலை பார்க்க வேண்டாம். முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து பக்கத்துலேயே வைக்கோலை அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த வைக்கோலுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டெர்லைட் பண்ண வைக்கோலையும் வச்சு வேலை பார்த்துட்ருப்பாங்க. நிறைய பண்ணையாளர்கள் செய்கிற தவறு இது தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பிளான் பண்ணி வேலை பாருங்கள். மொட்டை மாடி காளான்குடில் அமைப்பு முறையில் ஃபுல் செட்டிங்ஸும் முடிஞ்சிருச்சு. அதாவது பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 அடி உயரத்துக்கு வந்து இந்த மணல் நம்ம போட்டிருக்கோம். இந்த மணல் மூலியம் ஈரப்படுகின்ற பொழுது இந்த காளான்குடிலினுடைய டெம்பரேச்சர் மாய்ச்சர் அழகான முறையில் 24 மணி நேரமும் எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லா மாதங்களுக்கும் மெயின்டைன் ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகளை தான் இங்கே நம்ம வந்து அமைச்சிருக்கோம். ஸோ இந்த காளான்குடியில் வந்து சரியான முறையில் தொற்று நீக்கமும் செய்யப்பட்டு இருக்கின்றது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபுல்லாக எல்லாமே இதுக்குண்டான சப்போர்ட்டுக்குண்டான பீமுக்கு எல்லாமே வந்து சேஃப்டியான கவர் கொடுத்து அதற்கு மேலே தான் இந்த மண் வந்து பரப்பப்பட்டு இருக்கின்றது. இது வந்து இந்த மணல்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி மூலியமாக ஈரப்படுத்தப்படுகின்றது அப்படின்றத அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். அப்படியே வாங்க. மொட்டை மாடி காளான் முறை அமைப்பில் ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ், இந்த செட்டிங்ஸ் மூலியமாகத்தான் 10க்கு 16 அடி சைஸ் ஷெட்டுக்கு ஒரு 1/2 HP மோட்ரு நாங்கள் வந்து கம்பெனி வந்து விகார்டு அப்படின்ற ஒரு கம்பெனி நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். NH80 அப்படின்ற ஒரு மாடல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனுடைய செட்டிங்ஸ் அமைப்பு முறை, ஸ்ப்ரிங்க்லர் அமைப்பு முறை இது தான். இதனுடைய ஃபங்க்ஷனை இப்போ நம்ம பார்த்துருவோம். சுவிட்ச் போர்டு ஸோ ரன்னிங் கண்டிஷனுக்கு ஆயிடுச்சு. வால்வுலாம் திறந்துருக்குது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் இதில் இருக்கிற தண்ணி வந்து பம்ப் ஆகுது. இப்போ வந்து உள்ளே வந்து குற்றால மலைச்சாரல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து மாய்ச்சரேஷன், டெம்பரேச்சர் அண்டு ஏரியேஷன் இது மூலியமாக நம்ம சிப்பி காளான் வளர்ப்பு முறை, மொட்டை மாடி காளான்குடில் அமைப்பு முறை அழகான முறையில் வளர்க்கலாம். இப்போ இந்த தண்ணி கீழே விழுக கீழே இருக்கிற மணல் வந்து ஈவனாக ஒரே லெவலாக எல்லா பக்கமும் சரியான முறையில் நனைஞ்சிருக்கு. இந்த தண்ணி வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியெல்லாம் வராது. ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 1/2 டேங்க் தண்ணி காலையில், மத்தியானம், சாயந்தரம் அந்த ஒரு டேங்க் தண்ணியவே 3 முறையாக பிரித்து அடிச்சுக்கலாம். வெயில் காலத்துன்றப்ப காலையில் ஒரு 1/2 டேங்கு, சாயந்தரம் ஒரு 1/2 டேங்கு அப்படின்ற மாதிரியான தண்ணியை அடிச்சு விட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும், மாய்ச்சரேஷன் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதன் மூலியமாக சிப்பி காளான் வளர்ப்பு முறை வருடம் முழுவதும் மொட்டை மாடிக்கு செட் ஆகிறதுக்குண்டான அந்த செட்டிங்ஸ் அமைப்பு முறையில் மட்டும்தான் சாத்தியப்படும். ஸோ இதுதான் ரிசல்ட்டு. குற்றால மலைச்சாரல் பார்த்தீங்களா இவ்வளோ நேரம், அந்த ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸ் இதுதான் கணக்கு. ஸோ செட்டிங்ஸுன்றது வந்து ஃபுல் லோடையும் கிட்டத்தட்ட நான் சொன்னது வந்து இந்த இதில் வந்து 1.25 டன் காளான் விதை அண்டு வைக்கோல் விதைச்சி தொங்கும். அந்த இதை வந்து தாங்குகிற அளவுக்கு உண்டான சப்போர்ட் சரியான முறையில் கொடுத்துருக்குறோம். கொசு, வண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் உள்ளே வராத அளவுக்கு சுற்றிலும் சேஃப்டியாக வந்து 90% ஷேட் நெட்டு கொடுத்து அழகுபடுத்தியும் வச்சுருக்கோம். டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ள கான்செப்ட்டு ஸ்ப்ரிங்க்லர் மூலியமாகவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த அமைப்புகள் எல்லாமே சரியான முறையில் இருந்துச்சுன்னா
வருடம் முழுவதும், அதாவது 365 நாளும் தினைக்கும் எந்த விதத்திலையும் காளான் தங்குதடை இல்லாமல் வருவதற்குண்டான வழிமுறைகள் இதற்கு அதிகம். ஸோ வீட்டில் இருக்கிற பெண்மணிகள், ஏன் படிக்காத இளைஞர்கள், இளைஞிகள் எல்லாருமே இந்த தொழிலை வந்து தாராளமான முறையில் எடுத்து நடத்தினா வெற்றி நிச்சயம். காளான் படுக்கைகள் அமைத்து முடித்த பிறகு காளான் குடிலுக்குள்ளே கொண்டாந்து அதை உரி மாதிரி கட்டி தொங்க விடுறதுக்குண்டான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இது மொத்தம் ஒரு கம்புக்கு பார்த்திங்கன்னா 8 லைன் பெரிய பெட்டு போடுறதுக்குண்டான, அதாவது 11க்கு 33 சைஸ் பெட்டு தொங்க விடுறதுக்குண்டான காளான் உரி கட்டும் பணி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கம்புக்கு 8 லைன் அப்படின்றப்ப உயரம் 3 பெட்டு தொங்கும். காளான் படுக்கை 3 தொங்கும். அந்த மாதிரி 8 வரிசை அப்படின்ற கணக்கு. அப்போ ஒரு கம்புக்கு 3/24 பெட்டுகள் தொங்கும். ஒரு பெட்டினுடைய வெயிட் 5 கிலோ. 24 பெட்டுன்றப்ப கிட்டத்தட்ட 125 கிலோ நெருக்கி வரும். ஸோ இந்த 125 கிலோ வெயிட்டையும் அந்த காளான், அந்த கல்லு மூங்கின்றது தாங்கி வெயிட் எடுத்து நிற்கணும். அதற்குண்டான உரி அமைப்பு முறை வரிசையாக 1 by 1 அமைக்கிற மணிக்கு இருக்கும். இதே மாதிரி கம்பு மொத்தம் 10 லைன் இருக்கும். ஸோ ஒரு கம்புக்கு 125 கிலோ வெயிட் தொங்குது அப்படின்னா 10 கம்புக்கும் சேர்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 டன் வெயிட்டு இந்த காளான் குடிலுக்குள்ளே தொங்கும். ஸோ அந்த 1.25 டன் வெயிட்டையும் இந்த காளான் குடில் ஆடி மாதம் காற்றுக்கு தாங்கி நிற்கணும், ஏப்ரல் மே வெயிலுக்கு தாங்கி நிற்கணும், நவம்பர் டிசம்பர் மழைக்கு தாங்கி நின்றால் மட்டும் போதாது. தேவையான டெம்பரேச்சர், தேவையான மாய்ச்சர், தேவையான ஏரியேஷன், இது 3 சரியான முறையில் 24 மணி நேரமும் இந்த காளான் குடியில் கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஈல்டு எந்த வித ஒரு பொழுதும் தங்குதடை இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்குண்டான கன்ஸ்ட்ரக்ஷன்றது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க, மொத்த அமைப்பு முறையையும் பார்த்து. ஸோ ஓவர்லோட் பீமு, ஸ்ப்ரிங்க்லர் செட்டிங்ஸு, சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு உண்டான கொசு வண்டு உள்ளே வராத லெவலுக்கு பாதுகாப்பு முறை, அதற்குண்டான சப்போர்ட், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், ஹேண்ட் லிவர் பீம், ஓவர்லோட் பீம் இதெல்லாம் கொடுத்து இந்த காளான், அதாவது மொட்டை மாடி காளான் அமைப்பு முறையில் அமைச்சு கொடுக்கறது தான் மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு கைகளை தொற்று நீக்கம் பண்ணிக்கோங்க. கைகளில் இருக்கிற கிருமிகள் இது மூலியமாக அழிக்கப்பட்டுவிடும். நமக்கு தேவையான வைக்கோலை எடுத்து முதல்ல உதறி விடுங்க. உள்ளே இருக்கிற ஈரப்பதம் குறையும். ரெண்டாவது, உள்ளே இருக்கிற வெக்க குளிர்ச்சியாக மாறும். தேவையான அளவுக்கு வைக்கோல்களை, ஒரு பெட்டு போடுறதுக்கான வைக்கோல்களை முதல்ல தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பெட்டு போட ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஒரு கொஞ்சோண்டு வரும் வைக்கோல். இந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ எல்லா பணியாளர்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் கீழே இருக்கிற அந்த குளவு உருளையாகிறதுக்காக ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சோண்டு விதையை தூவி இருக்கும். இப்போ வழக்கம் போல் ஒரு கை விதையை எடுத்து தூவ ஆரம்பிச்சாச்சு. வைக்கோல் விதைக்க ஆரம்பிச்சாச்சு. அமைக்கிட்டு அந்த ப்ரெஷர் கேஜை அதிலே வச்சு காளான் விதைகளை சுற்றிலும் தூவும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு அதற்குண்டான இது ரொட்டேட்டபுள் ரிங். ஸோ மேல் ரிங், ஃபீமேல் ரிங்னு 2 ரிங் இருக்குது. அந்த 2 ரிங்கில் ஃபீமேல் ரிங் ஸ்டாண்டர்டாக இருக்கும், மேல் ரிங் ரொட்டேஷனில் இருக்கும். அடுத்த லேயர் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 லேயர் வரைக்கும் போடலாம், நீங்கள் எடுக்கிற வைக்கோலுடைய கணத்தை பொறுத்து. முக்கியமான ஒரு விஷயம், மொட்டை மாடி காளான் குடில் அமைப்பு முறைக்கு இன்றைக்கி தான் சாமியை கும்பிட்டு முதல் பெட்டு விதைக்கிறோம். அடுத்த லேயர்
எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அமுக்க முடியுமோ அமுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கவரை கிழிச்சிடாதீங்க. ஆர்வ குழாயில் நிறைய பேர் கவரை கிழிச்சு விடுவாங்க. அடுத்த லேயர் கிட்டத்தட்ட 4-5 லேயர் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வந்தோடனே கையை எடுத்துட்டிங்கனால ஆட்டோமேட்டிக்காக அந்த வைக்கோல் வந்து கட் ஆயிடும். அப்படியே ஒரு சும்மாடு மாதிரி சுருட்டி வைக்கிற மாதிரி தான் கான்செப்ட் இது வந்து. அவ்வளோ. ஸோ என் ப்ரெஷருக்கு எந்த அளவுக்கு ஓரளவுக்கு நார்மலாக தான் அழுத்துறேன். ரொம்ப ஹெவி லோடெலாம் கொடுக்கல. இந்த பெட்டோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5 கிலோ போதும். அந்த 5 கிலோ பெட்டுக்கு ஒரு 1.5 கிலோ 1.25 கிலோ ஈல்டு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மெயின்டெனன்ஸும் இருக்குது. இதற்குண்டான டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் சரியான முறையில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த காளான் குடிலமைப்பு முறை கையில் தான் அடுத்த இதனுடைய ப்ராசஸிங் சக்ஸஸ் ஆகும். சும்மா இதே காளான் படுக்கையில் அமைச்சிட்டு நான் வீட்டுக்குள்ளே சந்துக்குள்ளே வச்சு வளர்க்குறேன், பொந்துக்குள்ளே வச்சு வளர்க்குறேன், லாப்டில் வச்சு வளர்க்குறேன், சிட்டவுட்டில் வச்சு வளர்க்குறேன் அப்படின்னா எதிர்பார்க்குற ஈல்டு, எதிர்பார்க்குற குவாலிட்டி, எதிர்பார்க்குற குவான்டிட்டி, எதிர்பார்க்குற டைமிங்கில் காளான் வராமல் போயிடும். ஸோ அதற்குண்டான காளான் குடில் அமைப்பு முறை கையில் தான் இதனுடைய ஈல்டு வந்து வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ ஃபைனல் லேயர் கிட்டத்தட்ட 7வது லேயர்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஃபைனல் லேயர் முடிஞ்சிருச்சு. 6 லேயர் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு 1 கிலோ காளான் விதைக்கு இந்த மாதிரியான சைஸில் 3 பெட்டு போடலாம். அவ்வளோதான். கடைசியாக ஒரு அரைக்கை விதையை மேலே தூவி முடிச்சிருங்க. இதை எடுக்கிறது ஈஸியாக எடுக்கலாம். எடுத்து இந்த மேல் ரிங், இது வந்து மேல் ரிங் சொல்லுவாங்க, இது வந்து ஃபீமேல் ரிங் சொல்லுவாங்க. ஸோ ஃபீமேல் ரிங் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேல் ரிங் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். உங்களுக்கு இதிலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லேயர் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து இதை ரப்பர் பேண்ட் போட்டு இதோட குடுமையை வந்து மடக்கிடுங்க. இந்த குடுமையை வந்து மடக்கி லாக் பண்ணுங்க. விசிறி மாதிரியே வைக்காதீங்க. அவ்வளோ விசிறி மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி மேலே பட்டு அதில் போய் கொசு, வண்டு முட்டை வைக்கும், குஞ்சு வரைக்கும். அதனால் கண்டாமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியானது இந்த குடுமையை வந்து மடக்கி வச்சு ரப்பர் பேண்டை போட்டிங்கன்னா விழுகிற தண்ணி இது மூலியாக பட்டு வெளியே வந்துடுங்க, ஃப்ரீ ஆகிடும். சிசரையை வந்து இதுக்கு வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். அதை முதல்ல ஸ்டெர்லைட் பண்ணணும். சரியா? ஸ்டெர்லைட் பண்ணிட்டு இதில் ஹோல்ஸ் போடுறதுக்கு நான் அவ்வளோதான். ஒரு லைனுக்கு வந்து 5 ஹோல்ஸ் நல்லா உள்ள வரைக்கும் இறங்குற மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு இறங்குற மாதிரி. பெரிய ஹோல்ஸாகவே போடுங்க. ஏரியேஷன் நல்லா கிடைக்கும், ஈல்டு நல்லா வரும். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு கீழே கண்டிப்பான முறையில் ஹோல்ஸு போடணும். மேலே ஹோல்ஸ் போடக்கூடாது. இது இப்படி கட்டி தொங்க விடும்போது ஸ்ப்ரிங்க்லர் தண்ணி மேலே படாத அளவுக்கு இருக்கும். தண்ணி உள்ளே போகாது, கண்டாமினேட் ஆகிறது தவிர்க்கப்படும். கீழே ஒரு வேளை தண்ணி வேர்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க ஹோல்ஸ் இல்லையா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
கைமாடி காளான் குடியில் அமைப்பு முறைக்கு விதைக்க ஆரம்பிச்சாச்சு. காளான் படுக்கைகள் தயார் பண்ண ஆரம்பிச்சாச்சு.